மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்திருக்காங்க. இதில் சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆன் அடிச்சிருங்க. நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகைக்கு 14 மாதங்களாக விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் உதவித்தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றிருந்தாங்க. இந்த போராட்டத்தின் போது சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி அவர்கள் தலைமை வகித்து பேசியிருந்தாங்க. அப்போது பேசுகையில் தமிழக அரசின் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 80,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரைக்கும் எந்தவித உத்தரவாதமும் வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும், கடந்த பிப்ரவரியில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னர் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இப்போது மக்களவைத் தேர்தலும் முடிந்துவிட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் AAY ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து பல மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு கணக்கில் காத்திருக்கிறாங்க. மேலும் 1,500 உதவித்தொகையை 2,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இதில் எதுவுமே கிடைக்காம மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு கண்ணீருடன் வாழ முடியும்? மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். மேலும் அவர்களை மாவட்ட ஆட்சியர்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒப்படைக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்தில் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தியிருந்தோம். இவ்வாறு அந்த போராட்டத்தின் போது குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஓகே என்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.